தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் பின்னிரவு 5:34 வரை, பிறகு மிருகசீஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னால சொன்னேன். எது எதை அபகரிக்கிறதுன்னு சொன்னேன். ஒருவருடைய அழகை வயோதிகம் அபகரிக்கிறது, தைரியத்தை பயம் அபகரித்துக் கொள்கிறது, தர்மத்தை பொறாமை அபகரித்துக் கொள்கிறது, செல்வத்தை கோபம் அபகரித்துக் கொள்கிறது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வந்தேன். சொல்லி கடைசி முத்தாய்ப்பா சொன்னேன், அகங்காரம் அனைத்தையுமே அபகரித்துக் கொள்கிறதுன்னு சொன்னேன். இந்த அகங்காரம் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. இந்த காரங்களை பற்றி வரிசைப்படுத்தியே ஒரு பாடல் உண்டு. அது என்ன அப்படின்னா, ஆகாரம் உடலுக்கு பலத்தை சேர்க்கும். ஆகாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்றது. அந்த ஆகாரம் உடலுக்கு பலத்தை சேர்க்கும். அகங்காரம் வாழ்க்கையினை புரட்டி போடும். அகங்காரமாக இருந்தோம்னா வாழ்க்கையே புரட்டி போட்டுருமா. ஓம்காரம் நாவிற்கு அழகை ஊட்டும். ஓம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால், ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நம அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த நாக்கிற்கே அது ஒரு அழகை ஊட்டுமா. அப்படி இந்த மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்குமா. ஓம்காரம் நாவிற்கு அழகை ஊட்டும். உன்னதனர் பிரகாரம் குறைகள் போக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் 108 பிரகாரம் வந்தேன், 51 பிரகாரம் வந்தேன், அந்த ஆலயம் வைத்தீஸ்வரன் கோயில் போனேன், அங்கே சுற்றுப்பிரகாரத்துலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 16 பிரகாரம் வந்தேன், எனக்கு நல்ல பலன் கிடைச்சும்பாங்க. அப்படி கோயில் பிரகாரம் வருகின்ற பொழுது நமது கீழ் மூட்டுகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்குமா. அதே மாதிரி அந்த பிரகாரம் வருவதன் மூலமாக நம்முடைய குறைகள் போவதற்கு வழி இருக்குன்னு சொல்லி, உன்னதனர் பிரகாரம் குறைகள் போக்கும். ரீங்காரம் வண்டிற்கே உரியதாகும். வண்டு ரீங்காரம் விடும். நீண்டதொரு காரங்கள் பலவும் உண்டு. இது மாதிரி காரங்கள்னு எடுத்துக்கிட்டா எத்தனையோ காரங்கள் உண்டு. தேங்கியுள்ள காரியங்கள் அனைத்தும் செய்ய நமக்கு பல காரியங்கள் தேக்கமாக இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது முடியலை, இது நடக்கலை அப்படின்னு. தேங்கியுள்ள காரியங்கள் சிறப்பாய் செய்ய தேர்ந்தெடுத்த பரிகாரம் பலன் கொடுக்கும். பரிகாரம்னு இருக்கு இல்லையா, என்ன தெய்வத்தை எப்போ வழிபடணும்னு இருக்கு, அந்த பரிகாரம் பலன் கொடுக்குங்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பரிகாரங்கள் பல வகை இருக்கு. நாள் கிழமைக்காக ஒரு பரிகாரம். இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு சிவனை கும்பிடுற மாதிரி ஒரு பரிகாரம். இன்றைக்கு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், பின்னிரவு 5:34 வரை இருக்கு. இந்த நட்சத்திர பரிகாரம்னு இருக்கு. நட்சத்திர வழிபாடு வச்சுக்கணும்னா உச்சத்தை அடையலாம்ங்கிற. சிலருக்கு தசாபுத்தி ரீதியான வழிபாடு. அதே மாதிரி பல திதிகள் பார்த்து வழிபடலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சர்வ ஏகாதசி. இந்த அடிப்படையில் பார்க்குற போது இன்றைக்கு என்ன வழிபாடு வச்சுக்கன்னா உங்களுக்கு காரியம் வெற்றி அடையும். அன்றாட நட்சத்திரத்துக்கு ஏற்ப வழிபாடு வச்சுக்கலாம். ரோகிணின்னு எடுத்துக்கிட்டா கண்ணபிரான் பிறந்தது. கண்ணனுக்குரிய நட்சத்திரம் என்ன, ரோகிணி. ஆவினி ரோகிணி அஷ்டமி தன்னில் அவதரித்தான் அடி கண்ணன் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. ஆக இன்றைக்கு கண்ணன் வழிபாடு உங்களுக்கு காரியத்தை எல்லாம் முடித்து கொடுக்குமா. கண்ணதாசன் முத்தையானவருக்கு இயற்பெயர். அவர் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டின்னு கீழச்சிவல்பட்டிக்கு பக்கம், அதாவது எங்கள் ஊருக்கு பக்கத்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் சிறுகூடல்பட்டி. அந்த கிராமத்திலே பிறந்து முத்தையா என்ற பெயரிட்டவருக்கு கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்ட பின்னால் உலக புகழ் பெற்றார். கண்ணனை நம்பினார், கவலைகள் பறந்தது, அவர் காசினை போற்றும் அளவு வாழ்க்கை உயர்ந்ததா. ஆகையினாலே இன்று ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் கண்ணன் வழிபாடு உங்கள் கவலையை போக்கும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இந்த அற்புதமான நாள், யோகமான நாள். நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். காரியங்களில் இருந்த தடங்கள் எல்லாம் அகன்றோட போகின்றது. தொழிலில் இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகிவிடும். ராசியிலேயே குரு இருப்பதால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் விதத்திலேயே இன்றைக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ரிஷபராசி நேயர்களே, இன்று சந்திரன் உச்சம். உங்கள் மனதில் எதை நினைத்தீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். வசந்த காலத்தை வரவழைத்துக் கொள்ள வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும், வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே நல்ல தகவல் வரப்போகின்றது. வெற்றி செய்திகள் வீடு சேரும். முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பும் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த 8லே சனி இருக்கின்றார். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பவர்களால் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். புது முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது இதை செய்யலாமா வேண்டாமா என்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். பல இடையூறுகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றம் ஏற்படும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆரோக்கியம் சீராக நீங்கள் மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. திடீரென கை வலி, கால் வலி, மூட்டு வலி, கழுத்து வலி என்றெல்லாம் வரலாம். அது மட்டுமல்ல, 8லே ராகு இருக்கின்றார். அலைச்சல் கூடுதலாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நூதன பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்ற நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படவும் இயலாது. 8லே குரு இருப்பதனாலே அலைச்சல் கூடுதலாக இருக்கும். ஒரு இடத்திற்கு சென்று ஒரு வேலையை 2 முறை பார்க்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அயல்நாடு செல்பவர்களுக்கு அங்கு வேலை கிடைக்காமல் திரும்பலாம். ஆக இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் அச்சத்தை ஏற்படுத்துகின்ற நாள். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. திடீர்னு தாக்குதல்கள் உருவாகலாம். பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்திருந்தால் அது வருவதில் கூட சில சிக்கல்களும் சிரமங்களும் உண்டாகும். விரயங்கள் அதிகரிக்கும். அதிலும் வீண் விரயங்கள் ஏற்படும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று எதை செய்தாலும் நீங்கள் முன் யோசனையுடன் செய்தால் நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாலையிலேயே நல்ல தகவல் வரப்போகின்றது. தொழில் வளர்ச்சி, சமுதாய பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, 2லே செவ்வாய் இருக்கின்றார். இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, கட்டிய வீட்டை வாங்கலாமா, வீடை பழுது பார்க்கலாமா என்றெல்லாம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விதத்திலே நீங்கள் ஏதேனும் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. தொழில் மாற்றம் செய்வதற்கு கூட ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பணியாளர்களும் வந்து இணைவார்கள். புதிய பங்குதாரர்களும் வந்து இணையலாம். இன்று நல்ல தகவல் கிடைக்கின்ற நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, புத சுக்கிர யோகம் இருப்பதனால இன்று நீங்கள் எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு பணவரவு வரப்போகின்றது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கூட வாழ்த்து செய்திகள் சொல்வது மட்டுமல்ல, உங்களுடைய பணியை பாராட்டி தொலைபேசி வாயிலாக சொல்வார்கள். உங்களுக்கு கேட்ட சலுகைகளையும் கூட வழங்கலாம். இன்று விடுமுறை நாள் என்றாலும் கூட அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். எனவே சூரிய பலம் நன்றாக இருக்கின்றது. காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் சூரியனை நீங்கள் வழிபட வேண்டும். பொதுவாக தை மாதம் என்று எடுத்துக்கொண்டாலே சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும். அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அதிகாலையில் கதிரவனை நீங்கள் வழிபடுவது நல்லது. பொதுவாக கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்பார்கள். கண்ணுக்கு ஒளி கொடுப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையில் விண்ணிலிருந்து வரும் அந்த கிரணங்களின் மூலமாக அதை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கை பாதையும் சீராகலாம். எனவே இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. உடல்நலம் சீராகவே இருக்கிறது. உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. மனம் போல உங்களுக்கு மாற்றம் கிடைத்து மகிழ்வடைகின்ற நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். சமூக சேவையில் ஈடுபடும் சந்தர்ப்பங்கள் உண்டு. பெரிய மனிதர்களை மட்டும் கொஞ்சம் பகைத்துக் கொள்ள வேண்டாம். 2லே ராகு இருக்கின்றார். பொருளாதார நிலை திருப்தியாக இருந்தாலும் தேவைக்கேற்ப வந்து சேரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மீனராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு 7லே கேது. விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரலாம். வீடு தேடி வரும் வரன்களை நீங்கள் பரிசீலனை செய்வது நல்லது. 2லே குரு இருக்கின்றார். விரைவில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் தொழில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். காரணம் 7லே கேது இருக்கின்றார். சரி, தொழிலை விட்டுவிட்டு இனிமேலாம் உத்தியோகத்திற்கே செல்லலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். எண்ண தடுமாற்றங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் நன்மைகள் நடைபெற வேண்டுமானால் இந்த கண்ணன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.